कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्सदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिचार कुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्यकृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सृजनिगलितं यापलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमगिदमिदं भुजगेवास्तु भूयः அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாவாளை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यचरणौ शरणं प्रपद्ये सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगिपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं बद्धाधात्रीकराब्जां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहम् प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुखसौनक भीष्मताभ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मां परमभागवतां स्मरामि करारविन्देन पदारविन्दं मुखारविन्दे विनिवेशयन्तं पटस्य पत्रस्य पुटे शयानं बालं मुकुन्दं मनसा स्मरामि सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம். நாச்சியாருடைய ஸ்ரீவிரதமான திருப்பாவிலே இன்றைக்கு 26வது பாட்டு அனுபவம். கீழ்பாட்டில் எம்பெருமானுடைய அவதார விஷயத்தை சொல்லி உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், எங்களுக்கு சேவகமே எங்களுக்கு வேணும், அதை தவிர வேணும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வர. எல்லா பாசுரங்கள்லையுமே கைங்கரிய விருத்தி தான் நமக்கு வேணும், சம்சார விருத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் கைங்கரியத்துக்காகவே வந்தோம், எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து வரலை அப்படின்னே சொல்லிட்டு வந்த நாச்சியார் இன்னைய பாசுரத்தில் எம்பெருமானுடைய விரதத்துக்கு எம்பெருமான் வரேன்னு சொல்லிட்டான். அந்த விரதத்துக்கு வர்ற எம்பெருமான் எழுந்தருளினா அவனுக்கு திருப்புறப்பாடு கண்டருளும் பொழுது விசேட உபச்சாரங்கள்லாம் வேண்டியிருக்கு இல்லையா. வெறும்னா எம்பெருமான் வந்தால் நல்லா இருக்கும். அதனால் அந்த உபச்சாரங்கள் கூட நாம் பண்ணினா அது ஏற்காது. ஏன்னா நமக்கு பண்ண தெரியாது. நமக்கு எந்த வஸ்துவை எம்பெருமானுக்கு கொடுத்தா உகப்புன்னு நமக்கு தெரியாது. நம்ம இடத்துல இருக்கிற வஸ்துவும் அல்பமான வஸ்து எதுவாக நாம் ஏதோ திருத்துளாய் நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன்னாலும் அதுலேயும் தோஷம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பூமியில் ஜெனிச்சாலே எல்லாம் தோஷம்தான். அதனால் அப்ராக்கிருதம் பிராகிருதம் ரெண்டு இருக்குது. பிராகிருதம்னா செய்யப்பட்டது, அப்ராக்கிருதம்னா செய்யப்படாது. அப்போ அது செய்யப்பட்ட வஸ்து எதுவுமே ஏதோ ஒரு தோஷம் கண்டிப்பாக அதில் சம்பவிச்சே ஆகும். எவ்வளோ பார்த்து 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 நாம் சுத்தமாக கொண்டு போனாலும் அதை கொண்டு போகிற நாம் சுத்தமாக இருக்குமா இல்லையா. நமக்கு ஏதோ ஹீனம் இருக்கே, நம்மக்கிட்ட ஏதோ தோஷம் இருக்கே. அந்த வஸ்து சுத்தமாக இருக்கலாம், பார்த்து பார்த்து நாம் எதுவும் ரொம்ப குவாலிட்டியாக நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே போச்சு, 4 அகங்காரம் இருக்குது. இப்படி எடுத்துட்டா கூட வஸ்து சுத்தமாக இருந்தாலும் கொண்டு போகிறவன் சுத்தி இருக்காது. அப்போது அந்த சமர்ப்பணம் பண்ணுறவனுக்கு கூட சுத்தி வேணும். நாம் சுத்தமாக இருந்தால் கொண்டு வர வஸ்து ஏதோ ஒரு கல்மஷம் அதில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அப்ராக்கிருதம்னாக்க யாரும் செய்யப்படாத வஸ்து தான் எம்பெருமானுக்கு உகப்பு. நம்மால் செய்யப்பட்டது உகப்பு அல்ல. அப்போ செய்யப்படாத வஸ்து யார்கிட்ட இருக்குன்னா அதுவும் எம்பெருமான இடத்துல தான் இருக்குது. அதனால் உமக்கு திருவீதி புறப்பாட்டுக்கு நீர் தான் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அவர்கிட்டயே கேட்குறான். இன்னொன்று என்னன்னா, இவ அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம். இவாளுக்கு என்ன பணம் காசு இருக்கா? ஒன்றும் கிடையாது. கண்ணனை தவிர வேறு யாரும் கிடையாது. எது பண்ணினாலும் கண்ணன் தான் பண்ணணும், அனுகிரகமும் அவன் தான் பண்ணணும். இவாளோட விளையாடுறதும் அவன் தான் விளையாடணும். இவாளுக்கு எதுனாலும் அவன் தான் பண்ணணும். அதனால் அவனிடத்திலே பிரார்த்திக்கிறா.
மாலையமணிவண்ணா மார்கழி நீராடுவான் விளையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சென்னியமே போல்வனச் சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண் திசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். மாலே அப்படின்னா வியாமோகதன்னு பேர். மயக்குகிறவன்னு ஒரு அர்த்தம் உண்டு, மயங்குகிறவன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம மயக்கிறான், அவனை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு ஹிருதயத்தில் ஒரு ஆர்த்தம் உண்டாருது இல்லையா, ஒரு ஏன்னா உருக்கம். எம்பெருமானை பார்த்த உடனே நாம் ஏதோ லிஸ்டெல்லாம் போட்டுன்னு போவோம், அங்கே போய் உள்ளே போய் நின்ன உடனே எல்லாம் மறந்து போயிடும், என்ன கேட்கணுங்கிறது மறந்து போயிடும். அந்த பக்தி அதான் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம்னே அப்படின்னா, எனக்குள்ள ஆதரம்னா உருக்கம். எம்பெருமான இடத்துல போய் நின்னோம் அப்படின்னா உருகணும், அப்போ தான் பக்தி நமக்கு உண்மை. நம்மளை நாமளே சோதிச்சுக்கணும். உள்ளே போய் எம்பெருமானை பார்த்தா எம்பெருமான் தெரியப்படாதான். ஏன் தெரியப்படாதுன்னா கண்ணு கலங்கினா தெரியாது இல்லையா, எதிரில் வஸ்து தெரியாது, நீர்த்திருக்கும். அப்போ பக்தன் எம்பெருமான இடத்துல போய் நின்னா எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு இந்த கண் மறைக்கணும், அப்படி கண்ணீர் வரணும். கண்ணீர் கீழேயும் விழப்படாது, ஆனால் கண்ணும் கலங்கணும். ஏன்னா தன் பக்தி வெளியில் தெரியப்படாது. தெரிஞ்சால் என்ன ஆகும்னா கபட பக்தியாக மாறிடும். ஒரு நாள் ஆர்வத்தினால ஆதரத்தினால கண்ணீர் வரும், ரெண்டாவது நாள் யாரோ பார்த்து அவர் கண்ணும் கம்பளையுமா சேவிக்கிறார்ப்பான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாள். ரெண்டாவது நாள் போன உடனே அங்கே போய் நின்ன உடனே அந்த நேர்த்தி அவன் சொன்னானேன்னு தான் ஞாபகம் வரும். அப்போ அந்த உண்மையான பக்தி கூட கபடமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஆழ்வார்கள்லாம் தங்களுடைய அனுபவத்தை சிலது வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அதான் கண்டாறு விண்டிலர் அப்படின்னா எம்பெருமானை தரிசித்தவா வெளியில் சொல்லவே மாட்டான். ஏன்னா சொன்னால் என்ன ஆகும்னா அந்த பக்தி கபடம் மாறிடும். நாளைக்கு இவர்கிட்ட பெருமாள் பேசுவார்னா என்ன ஆகும், கடைசியில் இவருக்கே ஒரு இது வந்துடும், நம்ம இடத்துல பெருமாள் பேசுகிறாருங்கிற ஒரு அகங்காரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அத்தனையும் சமணமாயிடும். அதனால தான் அனுபவத்தை வெளியில் சொல்கிறதில்லை பெரியவாள்லாம். அவள் அனுபவித்த அனுபவம் வெளியில் சொல்ல மாட்டான். அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாள் நமக்கு. பெரியவாள்லாம் மகான்களை சேவிச்சாக்கா அவள்லாம் என்ன சொல்லுவான்னா, நீ நாமும் சொல்லு, நீ எப்படி இருக்கியோ இரு, எம்பெருமான இடத்துல ஆசை அப்படி தான் சொல்லுவாளே ஒழிய அந்த சூக்ஷ்ம சொல்லித்தர மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த அவளுடைய அனுபவத்தை சொன்னால் அவளுக்கு அந்த அனுபவம் குறைஞ்சிரும். நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நாம சொல்ல 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 என்ன ஆகும்னா அந்த நிலை தானாக வரும். ஏன்னா அவர் அங்கே பிரேரணை பண்ணுறாரு இல்லையா, நம்மக்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு அங்கே அவர் பெருமாள்கிட்ட பிரார்த்திவார், அவன் வந்திருக்கான்ப்பா அவனுக்கு கொஞ்சம் கிருபை பண்ணு அப்படின்னு அங்கே அவர் சிபாரிசு பண்ணுவார். அவர் சொல்ல சொன்ன அந்த நாமம் அப்படி நம்மளை பரிமளிக்க செய்யும். அதனால் எம்பெருமானுடைய அனுபவம் நமக்கு வர்றச்சே என்ன ஆகும்னா கலங்கும் மனசு. அப்போது மாலையே அப்படின்னா மயக்குகிறவன் அப்படின்னு இங்கே திருடாமோ, அவன் நம்ம மயக்கிறான். ஆனால் இந்த பாசுரத்தில் ஏற்கனவே மாலையெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் இந்த பாசுர அனுபவத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா மயங்குறானா நம்ம இடத்துல, அவன் மயங்குகிறவன். வியாமோகதம்னா தடுமாற்றம், மயக்கம், இதெல்லாம் அர்த்தம். அப்போ பக்தால் வந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா பகவானுக்கு தன்னுடைய அந்த மேன்மை மறந்தே போயிடுமா. நான் யார், மகா சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் உட்காண்டிருந்தாருன்னா குழந்தை வந்தால் என்ன பண்ணுவார் சக்கரவர்த்தி, மித்தவாள்லாம் வந்தால் மிடுக்கா பேசுவார். தசரதர் சபையில் உட்காண்டிருக்காருன்னா சுமந்திரர் இங்கே உட்காண்டிருக்கார், வசிஷ்டர் இருக்கார், ஆலோசனை பண்ணின்னு இருப்பா, அவள்கிட்டெல்லாம் மிடுக்கா பேசின்னு இருப்பார். ஆனால் ராமன் வந்தோடனே நான் வாடா ராமானு தூக்கி மடியில் உட்காந்து சொல்வார் இல்லையா. அப்போது அவ்வளோ கம்பீரமாக பேசின அந்த சக்கரவர்த்தி தங்க குழந்தை வந்த உடனே தான் சபையில் உட்காண்டிருக்கோம், தான் சக்கரவர்த்தி சிரிக்கப்படாது, உம்முன்னு இருக்கணும், கம்பீரமாக தான் பேசணுங்கிறதெல்லாம் குழந்தைய பார்த்த உடனே மறந்துடுறதே, கொஞ்சம் சிரித்து தூக்கி வச்சு கொஞ்சிறாரே அப்படின்னா அதுதான் குழந்தைகிட்ட இருக்கிற பாசம். அந்த பாசம் எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல இருக்குமா. அவன் சர்வ சுதந்திரன், சர்வ நியாமகன், சர்வ அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு பரத்வம். அந்த பக்தன் போய் நின்ன உடனே அது அப்படியே உருகிறதா, மாலைனா உருகிறான், நம்மளை பார்த்து மயங்குகிறவன்னு ஒரு வியாக்கியானம் இந்த பாசுரத்தில் பண்ணுறான். ஏன்னா இவாளை பார்த்து மயங்கிட்டானாம் பெருமாள். ஏன்னா இது வரைக்கும் கம்பீரமாக படுத்துட்டு இருந்தான் இல்லையா, பிராட்டியோட வரிசையை நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, பெருமாள் கேள்வியெல்லாம் கேட்டான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா இவாளுடைய நிலைமையும், இவா எப்போ பார்த்தாலும் எனக்கு கைங்கிரி கொடு கைங்கிரி கொடு கைங்கிரி கொடுன்னே பிரார்த்திக்க பகவானுக்கு இவாளிடத்துல ஒரு பாசம். ஆனால் இன்றைக்கி மயங்குறானா, அதனால் மாலே மயங்குகிறவன்னா
எம்பெருமான் வந்து அடியார்களை பார்த்து தான் மயங்குறான், மயங்கி தன்னிலை இழந்துட்டான். இழந்து என்னாச்சுன்னா குஜேலருக்கு என்ன பண்ணினா திருவடி சேவை பண்ணுறான் பகவான். குஜேலன் வாசலில் நின்றுட்டு இருந்தார். வந்து அங்கே ஒரு பெரிய கூட்டம் உட்காண்டிருக்கு. மகாராஜாக்கள்லாம் உட்காண்டிருக்கா வெளியில். வாயில் காப்பான் வெளியில் நிறுத்தி வச்சுருக்கான். அவெல்லாம் பேசிக்கிறாளாம். ஒருத்தர், நான் வந்து காஷ்மீர் தேசத்துலேருந்து வந்திருக்கேன், 2 மாதம் ஆச்சு, வந்து ஒரு 100 மூட்டை குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன், கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு, எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலை அப்படிங்கிறான் ஒருத்தன். நான் கேரள தேசத்துலேருந்து வரேன், ஏலக்காய் ஒரு 10 மூட்டை கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறான். நான் தங்கம் கொண்டு வந்திருக்கேன், வெள்ளி கொண்டு வந்திருக்கேன், ரத்னம் கொண்டு வந்திருக்கேன். மகாராஜாக்கள் அந்த ராஜா அனுப்பிச்சார், இந்த ராஜா அனுப்பிச்சார். இப்படியெல்லாம் மகாராஜாக்கள் எல்லாம் பேட்டி காண்றதுக்கு வெளியில் நிற்கிறாளாம். அவளுக்கு அனுமதி கிடைக்கல. குசேலர் பார்த்தார், தன் மூட்டையும் பார்த்துட்டார். அச்சோ, ஏன்னா அதுவே சாதாரண ஒரு நல்ல துணியாவது இருக்காண்டாமா, கந்தல் துணி. கந்தல் துணியில் ஒரு பிடி அவள் வச்சுட்டு இருக்கார், அவ்வளோதான். அதுவும் அந்த அம்மா ஏதோ இப்போ 4 வீட்டில் போய் கையேந்தி வாங்கிட்டு வந்தாலும். இவர் இப்படி வைராக்கியம்னா அந்த அம்மா எப்படி தெரியுமா வைராக்கியம்? நம்ம ஆச்சாரியாலோடைய சரித்திரம், பக்த சரித்திரம் பார்த்தா நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும், அழுகியும் வரும். ஏன்னா அவள் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் தன் நிலைமையை சொல்லிக்க மாட்டான். ரொம்ப தரித்திரம் குச்சேலருக்கு, ரொம்ப தரித்திரம். அன்னன்னைக்கு சாப்பிடக்கூட இருக்காது. சில நாட்கள் வெறும் ஜலத்தை, குழந்தைகளுக்கு ஜலத்தை கொடுத்து கொடுத்து கிருஷ்ணனோட கதையை சொல்லி 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 தூங்க பண்ணுவாளாம் அந்த அம்மா. அதனால் என்ன ஆச்சுன்னா இவாளுக்கு ஒன்றும் ஆற்றுல ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாட்ட எப்போ பார்த்தாலும் சுசீலை அப்படிவேன். என்னன்னா அப்படின்னா, நான் கிருஷ்ணனோட படித்த வேண்டி, கிருஷ்ணனும் நானும் அப்படி விளையாட சொல்லிகிட்டே இருப்பான். உட்காந்தா ஒரு 2-3 மணி நேரம் போயிடும். அப்படியும் இந்த குழந்தைகளும் ஆணு பார்த்துட்டுருக்கு. இவள் பசியெல்லாம் மறந்து போயிடும். உடனே வருவார், மறுநாள் வருவார். சுசீலை என்னன்னா, நான் கிருஷ்ணனோட படித்தேன் சொன்னதையே சொல்லுவார். இவாளும் ஆணு கேட்பேன். ஏன்னா கிருஷ்ண கதை அப்படி. ஏன்னா இவருக்கு அப்படிப்பட்ட நண்பன், அவன் பரபிரம்மம் இப்படி நண்பனாக இருந்தானே உருகுவாரான் அப்படிங்கும். அதனால் கிருஷ்ணனோடைய நாமத்தை சொல்லியே வாழ்ந்தவாவா இந்த சாப்பாடு, இந்த குழந்தைகள் உள்பட. ஆனால் என்னாச்சு, ஒரு நாள் இந்த அம்மா வந்து, நீங்கள் இவ்வளோ சொல்கிறேல, அந்த கண்ணனை போய் சேவிச்சுட்டு வரக்கூடாதா? ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறா, இந்த அம்மா போய் பணம் காய்ச்சி வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சான்னு சொல்கிறா. அப்படி இல்லை சரித்திரம். நீங்கள் இப்படி சொல்கிறேல, அந்த நண்பனை பிரிஞ்சு இத்தனை வருஷமாக இருக்கையில ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களேன்னு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கும் மனசில் எண்ணம் கிடையாது, கண்ணன்ட்ட கேட்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இவருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. தப்பான சரித்திரங்களாக சில பிரச்சாரங்கள் சொல்லின்னு இருக்கான். இந்த அம்மா வந்து, நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட தான் அவ்வளோ சக்கரவர்த்தியாக இருக்கானே, போய் பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்ச மாதிரியும், இவர் போய் ரொம்ப திண்டாடி திணறி இருந்துட்டு வந்த மாதிரியும் கதை. அப்படி அது அப்படி கிடையாது. இந்த அம்மாவும் கிருஷ்ண பக்தியில் மிக்கவள். அவள் வைராக்கியம் பார்த்தாக்கா தரித்திரம், சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரா வந்து இவா வந்து நித்தியம் நன்னா சாப்பிட்றா, நன்னா போஷாக்கா இருக்கான்னு நினைக்கிறவளும் இருந்தாலாம். அவள் அடுத்த வீட்டில் போய் கையேந்த மாட்டாள். தனக்கு இருக்கோ இல்லையோ, இவர் காத்தால உஞ்ச விருத்தின்னு சொம்பு எடுத்துன்னு அப்படி போவார். யாராவது ஏதாவது கொடுத்தா கேட்கவும் மாட்டார். பகவான் நாமா சொல்லிகிட்டே அப்படி வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு வருவா. யாராவது ஏதாவது அரிசி கிரிசி போட்டான்னா கொண்டு வருவார். இல்லைன்னா அதுவும் இல்லை. நீ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா வாழலாம். இந்த அம்மா நீங்கள் கண்ணனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, அப்போ கண்ணனை சேவிக்கு போனால் மதுராபதி சக்கரவர்த்தி ரொம்ப நீண்ட நாள் நண்பன், ஏதோ கொண்டு போக வேண்டாமோ? ஏன்னா இவா போய் தொலாவினா ஒன்றுமே இல்லை அங்கே. அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டுக்கு போனார். போய் இந்த மாதிரி எங்கள் ஆத்துக்காரருக்கு மதுராவுக்கு போகிறார், கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும், ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் தான் நீட்டியிருக்கா. கண்ணனுக்காக, அது தனக்காக இல்லை. அந்த பக்கத்து வீட்டம்மா என்கிட்ட ஒரு பிடி அவள் தானடி இருக்குது அப்படின்னா, சரி கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து அதை மூட்டையில் முடிச்சு போட்டு கொடுத்து விட்டாலாம். அந்த பிரேமை கண்ணனுக்காக தன்னுடைய பல நாள் விரதம், யார்ட்டையும் கை ஏந்த மாட்டேன்னு இருந்த அந்த அம்மா கண்ணனுக்காக போய் பிச்சை வாங்கினான், வாங்கி அனுப்புகிறான். அந்த அன்புக்கு தான் கண்ணன் அவ்வளோ பண்ணுறான். அப்போது இவர் அந்த மூட்டையை பார்த்து இவருக்கு வெக்கம், ஐயோ நாம் ஏதோ கந்தல் துணியில் இத்தனோண்டு அதுவும் பிச்சை எடுத்துன்னு வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஏலக்காங்கிறான், குங்குமப்பூங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், தங்கங்கிறான், வெள்ளிங்கிறான், நவரத்னங்கிறான். இவனுக்கு ஒருத்தருக்குமே டேட்டே கிடைக்கலன்னா நம்மளை என்னைக்கு கண்ணன் பார்க்க போகிறான்னு நினச்சிட்டே இருக்கிறச்சே கண்ணன் வந்துட்டான். நான் வெளியில் இவர் வந்திருக்காருன்னு. ஏன்னா கண்ணனுக்கு சர்வாந்தரியாமை, அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியுமோ இல்லையா. வந்தால் இவரை மாத்திரம் உள்ள அழிச்சுன்னு போயிட்டான். போனால் கொண்டாடினா, பாதசேவை பண்ணுறா, ருக்மிணி தேவி தீர்த்தம் விடுறா, சத்தியபாமா விசிறா, இருக்கிற மகிழ்ச்சிகள் 8 திவ்ய மகிழ்ச்சிகள் இருக்கால, 8 பேரும் கைங்கிற சுற்றி சுற்றி அன்றைக்கி இன்னைக்கு விஜயத்துலையே இன்றைக்கி பாயசம் பண்ணு, வடை பண்ணு, பருப்பு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை தடபடலாக இருக்குது. அன்றைக்கி தலிகையும் அதுவும் நன்னா எல்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் கேளிக்கைகள், ருக்மணி பாடுறா, சத்தியபாமி ஆடுறா, மித்த தேவிகள்லாம் வாத்தியங்கள் வாசிக்கிறா. அப்படி ஒரு கொண்டாட்டம். இந்த வேலைக்காரெல்லாம் பணிப்பெண்கள்லாம் பார்த்துட்டு, என்னது நம்ம சக்கரவர்த்தி போய்
இந்த ஏழ பிராமணனுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணுறார். அந்த தீர்த்த பாத சேவனம் பண்ணார் இல்லையா, அதை தாங்க குடிச்சுட்டாரான். ருக்மிணி வா, அவளுக்கு ஒரு ட்ராப், சத்யபாமா வா, எல்லாருக்கும் அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் ஸ்ரீபா தீர்த்தம் அன்னைக்கு இவனும் எடுத்துட்டான், எல்லாருக்கும் கொடுத்தான் ஸ்ரீபாத. பக்தனுடைய திருவடி தீர்த்தத்துக்கு பகவான் ஆசைப்பட்டான். ஒருத்தர் மிச்சம் இல்லை. நம்ம இப்போ மடத்துக்கு போனால் ஸ்ரீபா தீர்த்தம்னு கொடுப்பான். இப்போ ஆச்சாரியோட பாதுகைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா நமக்கு உள்ள சித்த சுத்தி வரணும். ஆச்சாரியின் திருவடி தீர்த்தம் தான் நமக்கு உள்ள சுத்தி பண்ணும். நித்திய மடங்களில் உண்டு. ஆனால் அன்னைக்கு கண்ணன் என்ன பண்ணுறான், இவருடைய திருவடி தீர்த்தத்தை தான் எடுத்துட்டு மகிழ்ச்சிகளுக்கும் கொடுத்து பணியாளர்கள் எல்லாருக்கும் அன்றைக்கி ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாருக்கும் அப்படி கொண்டாடினான். கொண்டாடினவன் என்ன பண்ணினான், அந்த குசேலருக்கு தாங்கலை, அவ்வளோ ஆனந்தம். இப்படி ஒரு பெருமையா, இப்படி ஒரு பெருமையானா. ஏன்னா அவன் சர்வ சக்கரவர்த்தி, ஏழ பிராமணன். இவனை பார்த்த உடனே தன் நிலம் மறந்துட்டானே பகவான். என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்கிறான். கட்டி அணைச்சிக்கிறான், மடியில் உட்காத்திக்கிறான், தடவி தடவி பார்க்குறான் குசேலரை. என்ன சுதாமா நீ இப்படியே இருக்கியே, உடம்பு கொஞ்சம் கூட தேரலையே, தடவி தடவி பார்த்தானா கண்ணன். இப்படி இருக்கியே இப்படி இருக்கே, மாஞ்சு போயிட்டானா கண்ணன் குசேலரை பார்த்து. அப்போ கிளம்புறச்சு இவருக்கும் ஒன்றும் கேட்கறதில்லை. எனக்கு என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா, நான் இவர் என்ன காமிப்பாரா, ஒழிச்சு வைக்கிறார். பிடிங்கினா பிடுங்கி சாப்பிட்டா. அதில் 3 பிடி இருந்ததா, 1 பிடி சாப்பிட்டார், 2 பிடி சாப்பிட்டார், 3ஆவது பிடி சாப்பிட வச்சு ருக்மிணி கையை பிடிச்சிட்டாலாம். ஏன்னா இது சாப்பிட்ட அளவு போகிறோம், வயிற்றுக்கு ஆகாது அப்படின்ட்டா. ஏன் நான் சாப்பிட்டு பழக்கம் தானே, இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டா. ஏன்னா நீர் 1 பிடி சாப்பிட்டதுக்கு ஐஸ்வர்யத்தை பூரா கொடுத்தாச்சு, 2ஆவது பிடி சாப்பிட்டேர், உண்மையும் கொடுத்துட்டேர், 3ஆவது பிடி சாப்பிட்டேருன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நீரும் போய் அவர் வீட்டில் போய் கைங்கரியம் பண்ணோம். இந்த மதுராவில் இருந்து ஆட்சி, துவாரகையில் ஆட்சி பண்ண முடியாது. துவாரகா ராஜ்யத்தை விட்டுவிட்டு எல்லா மகிழ்ச்சிகளோடையும் நீங்கள் நான் எல்லாம் அவர் திருமாளிக்கு போய் அவர் கைங்கரியம் பண்ணணும்னு சம்மதமானு கேட்டான். உடனே நிறுத்தின்ட்டான் நான் கண்ணன். இல்லைன்னா அதுவும் சாப்பிட்ருப்பான். அந்த 1 பிடி அவளுக்கு அவ்வளோ மகத்துவம். ருக்மிணி தேவி கையை பிடிக்கலைன்னா என்ன ஆகும், அவன் கிருஷ்ணன் அங்கே போயிருப்பான், அவருக்கு கைங்கரியம் பண்ண போக வேண்டியதான். அப்படி கிருப்பை பண்ணினானா அந்த பக்தனை பார்த்த பரவசத்தில் எல்லாமே மறந்துட்டான். அதான் இன்னைக்கு பாசுரத்தில் மாலைன்னா மயங்குகிறவன்னா, பக்தனை பார்த்த உடனே தன்னெல்லாம் மறந்து போய் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுப்பான். அதான் மாலிவண்ணா அப்படின்னா இவெல்லாம் வந்த உடனே என்னப்பா எதுக்காகலாம் வந்திருக்கேன், நீங்கள் எதுக்காக வந்தேன்னு கண்ணன் கேட்குறான். நாங்கள்லாம் மார்கழி நீராடுவான் வந்தோம்னா. என்ன மார்கழி நீராடுவான், புதுசாக எதோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மார்கழி நீராட்டம்னு எந்த விதமான சாஸ்திரத்துலையும் இல்லையே இல்லையா. கங்கா ஸ்நானம் சொல்லியிருக்கு, நதி ஸ்நானம் சொல்லியிருக்கு, விரதத்துக்கு சில ஸ்நானங்கள்லாம் விசேஷ ஸ்நானங்கள் சொல்லியிருக்கு, சிலதுக்கெல்லாம் சில சங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணி பூஜைகள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மார்கழி நீராட்டம்னு எந்த சாஸ்திரத்துலையும் இல்லையப்பா, நீங்கள் இன்னும் புதுசாக சொல்கிறீங்களே, கதை சொல்கிறீங்களேன்னு கண்ணன் கேட்குறான். உடனே நாங்கள் புதுசாலாம் சொல்லலைப்பா, மேலையார் சீவனகள் அப்படின்னா. நாங்கள்லாம் முன்னோர் சொன்னது தான் செய்கிறோம். மேலையார்னா முன்னோர்கள், மேலையார் செய்வனகள் அப்படின்னா நாங்கள் எங்கள் முன்னோர் பண்ணியிருக்காளே அதைத்தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் சாஸ்திரத்தை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு சாஸ்திரம் அவசியம் இல்லை. பெரியவா பண்ணால் நம்ம பண்ணணும். பெரியவா எது ஆச்சரியது சிரேஷ்டாங்கிறார். சிரேஷ்டமான ஜனங்கள் பெரியோர்கள், அந்த ஒழுக்கமிக்க சாஸ்திர சம்மதத்தோடு வாழ்ந்த பெரியோர்கள் சிரேஷ்டர்கள்னு பேர், உயர்ந்தவர்கள். எது ஆச்சரியது சிரேஷ்டான அந்த சிரேஷ்டர்கள் எதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணாலோ நாம் அதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் தனியாக போய் புஸ்தகத்தை விரட்டி என்ன விரதம் இருக்குது, என்ன பூஜை இருக்குது, கண்ணனை அடையிறதுக்கெலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. எங்கள் முன்னோர் பண்ணினா, முன்னோர் யாருன்னா இந்த கோபி குட்டிகள் இல்லையா. பாகவதத்தில் பெரியாழ்வார் சொல்லி கொடுத்தானே பண்ணுறா. அவெல்லாம் ஹேமந்தே பிரதமே மாசேன்னு இந்த ஹேமந்த ருத்துவில் மார்கழி மாதத்தில் 30 நாளும் யமுனைக்கு போய் தீர்த்தமாடி விடிய காத்தால் ஒரு பதுமையை பண்ணி காத்தியாயினின்னு பூஜை பண்ணி இந்த கண்ணனை எங்களுக்கு மணாலனாக கொடு, மணாலனா ஆக்கு எங்களோட அவனை சேர்த்து வை அப்படின்னு இந்த கோபிகள் எல்லாம் இந்த காத்தியாயினிட்ட வேண்டினதாக ஒரு சரித்திரம் சொன்னார் இல்லையா. அவள் அன்னைக்கு ரிஷி சொல்லி கொடுத்தனால காத்தியாயினின்னா, இன்றைக்கி நம்ம பெரியாழ்வார் இவருக்கு சொல்லி கொடுத்தனால ஸ்ரீயான மகாலட்சுமியை உபாசனை பண்ணுன்னு இவர் சொல்லி கொடுத்தார். அதனால் நாங்கள் மேலையார் செய்வனல் அவள் பண்ணினா நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் எதுவும் புதுசாக பண்ணலையே, நீ புதுசாக கேள்வி கேட்காதேன்னா. சரி என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக? சரி நீராட்டம் ஆடி வந்தேல், பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தானே ஒரு காரியம் இருக்குது, காரணம் இல்லாமல் காரியம் பண்ணக்கூடாது. சும்மா எங்கே போகிறேன் அப்படின்னா, சும்மா போகிறேன்னா அவள் லூஸு. எங்கே ஏதோ காரியத்துக்காக போகிறேன்னா தான் பிரயோஜனம். சும்மா அப்படி திருவோட போவாளா?
சும்மா நான் கோவிலுக்கு போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், ஏதோ சொல்லணுமா இல்லையா? சில பேர் கேட்பான் என்ன இப்படின்னா, சும்மா வந்தோம். அப்போ லூசுன்னு அர்த்தம். வேலை இல்லை, அவள் வேலை இல்லாமல் சுற்றுருவான்னு அர்த்தம். பிரயோஜனம் இல்லை அவளால் ஜெகத்துக்கு. ஏதோ காரணத்தோடு தான் காரியம் பண்ணணும். அது சொல்கிறா, வேண்டுவன கேட்டியேல், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்ன உடனே, நீங்கள் ஏதோ பிரயோஜனாந்தரமாக தான் வந்திருக்கேள், என்ன உங்களுக்கு வேணும்னா, நாங்கள் வேண்டுவன கேட்டியேல், நாங்கள் சில இதெல்லாம் வேண்டி தான் வந்திருக்கோம்னா, முதல் நாள் வரைக்கும் கைங்கரியம்னா நான் இன்றைக்கி கேட்குறான், வேண்டுவன கேட்டியேல், நாங்கள் சில இதெல்லாம் ஒரு இடத்துல கேட்க போகிறோம்ப்பா அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்னா, நாங்கள்லாம் மார்கழி நீராடி வந்திருக்கோம், நீர் எழுந்தருளை வேணும். நீர் புறப்பாடு கண்டருளும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும், சங்கு ஊதணும். பெருமாள் இன்றைக்கும் வானமாமலையிலையோ திருக்குறுங்குடியிலையோ திவ்ய நம்ம நவதிருப்பதிகளிலையோ பெருமாள் கர்ப்பகிரகத்திலேருந்து வாகனத்துக்கு வருவார் இல்லையா, வெளியில் வரைச்சே வாத்தியங்கள்லாம் வச்சுப்பான். அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து கையில் அர்ச்சகால் அப்படியே அந்த வாகனத்துக்கு கொண்டு வருவா பெருமாளை. அந்த சிவிகைன்னு ஒன்று இருக்கும், சின்னதாக தோழிக்கினியான்னு பேர். கர்ப்பகிரகத்திலேருந்து அந்த சிவிகைக்கு வந்து சிவிகையிலேருந்து பெரிய மண்டபத்துக்கு வெளியில் வருவார். வந்து அதுக்கப்புறம் கிருட வாகனமோ ஜெயட வாகனமோ எந்த வாகனத்தில் ஏறணுமோ எழுந்துரளி அப்புறம் திருவீதிக்கு வருவார். கர்ப்பகிரகத்திலேருந்து கிளம்புறச்சு முதல்ல என்ன வாத்தியம்னா சங்கு தான் ஊதுவா. சங்கு ஊதுவா. அப்போது சங்கு ஊதியாச்சுன்னா பெருமாள் கிளம்பிட்டார்னு அர்த்தம். அப்போது சிவிகையில் வந்துடுவார். இன்னொரு அரை மணி நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அலங்காரம் ஆகி அப்புறம் வீதிக்கு வருவார். இதெல்லாம் ஒரு சூச்சனம். அதனால் நீர் கிளம்ப போகிறேர், அதுக்கு முதல்ல எங்களுக்கு சங்கு வேணும்னு கேட்டால், ஞாலத்தையல் நாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்னியமே அப்படின்னா, உன்னுடைய பாஞ்சஜன்யத்தை கொடு அப்படின்னு கேட்டான். பாஞ்சஜன்யமா அதெல்லாம் உங்களால் பிடிக்க முடியாது, அது நான் தான் ஊத முடியும், நான் ஊதினா தான் சத்தம் வரும் அதில் அப்படின்னா. இல்லைப்பா நான் அதை கேட்கல, பாஞ்சஜன்யம் போல சங்கு அப்படின்னா, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வனா ஒரு தடவை ஊதினா என்னாச்சு, பாரத போரில் கண்ணன் தான் முதல்ல சங்கு ஊதுறார். எல்லாருக்கும் சேர்த்தே ஊதிவிட்டாராம், 100 பேருக்கும். அந்த 100 பேர் கூட இருந்த லட்சோபலட்ச அக்ஷோகணி சேனைகள் மொத்தத்துக்கும் ஊதினாராம். நடுங்கி விட்டாலாம் எல்லாரும். இந்த துணியை கேட்ட உடனே அப்படி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கு வச்சுருக்கா, இப்படி நடுங்கிறதா எல்லாருக்கும். அவளால் சங்கு ஊத முடியல. அப்புறம் ஏதோ பரவாயில்ல ஊதி ஆகணுமே, அப்போ தான் போர் ஆரம்பிக்க முடியும், நடுங்கின்றே ஊதினானா. அதனால் ஞானத்தையெல்லாம் நடுங்க வைக்கிற அந்த சங்க துணி இருக்க, நடுங்க முரல் வனன்னா அந்த சத்தம் கொடுக்குற சங்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எம்பெருமானுடைய சங்கு பால் பால் போன்ற இருக்கிறதாக அன்னபக்ஷி பறவை இருக்கு இல்லையா, அன்னப்பறவைன்னு ஒரு பறவை உண்டு. நம்ம இப்போ நேரில் பார்க்க முடியாது, ஃபோட்டோவில் பார்க்குறோம். ஏன்னா அந்த பறவை இல்லை, இப்போ சில இடங்களில் எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த பறவை எப்படி இருக்கும்னா வெள்ளவெளேர்னு இருக்கும். அந்த பெருமாள் வாகனம் பார்த்துருக்கோமோ இல்லையா, அன்னப்பறவை வாகனம்னு இருக்கு, ஹம்ச வாகனம்னு பேர். அந்த கழுத்து அங்கே சின்னதாக வந்து உடம்பு இப்படி பெருசாகி அது தோகை இப்படி பெருசாக அப்படி இருக்கும். அது இந்த சங்கு எப்படி இருக்கும்னா அதோட வாயில் ஒரு தங்கத்தில் ஒரு பூன் போட்டிருப்பான், அது அந்த கழுத்து மாதிரி இருக்கும். அந்த உடம்பு இப்படி வந்து அந்த தோகை மாதிரி அப்படி தங்கத்திலே பண்ணியிருப்பான் இல்லையா. அந்த அன்னப்பறவை இப்படி பார்க்குற மாதிரி சங்கை இப்படி வச்சா அன்னப்பறவை மாதிரியே இருக்கும். ஆனால் பால் அண்ணன்னா பால் போல இருக்கக்கூடியதே வண்ணம் கொண்ட அந்த அன்னப்பறவை இருக்க, அந்த அன்னப்பறவை மாதிரி இந்த சங்கு இருக்கான். இந்த அன்னப்பறவைக்கு ஹம்சத்வனின்னு பேர். அந்த அன்னம் வந்து கத்துறது அப்படி கத்துமா, கேட்க அழகாக இருக்குமா. ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் கூட இருக்குது. அந்த ராகம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஏன்னா இந்த அன்னப்பறவையோட சத்தமே அந்த ராகம், அந்த அன்னப்பறவையோட சப்தத்திலேருந்து அதை மாதிரி பண்ணின ராகம் அது. அதனால் ஹம்சத்வனின்னு பேர். ஹம்சம்னா இப்போ அன்னப்பறவை, துவனின்னா அதோட குரல். அந்த பாலன்ன வண்ணத்து பால் போன்றதான வண்ணமுடைய அந்த அன்னப்பறவை போல இருக்க உன்னுடைய பாஞ்சஜன்யம் இருக்கு இல்லையா, அது வேணும்னா அது எப்படின்னா அது இல்லை, அதுன்னா அது இல்லை, அதுபோல் இன்னொரு சங்க கொடு அப்படின்னா அவ்வளோதானே, கொடுத்தா போச்சு அப்படின்னா. ஒன்றும் கிடையாது, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் வேணும். ஆனால் அது எவ்வளோ வேணும்னா போல் வேணா சங்கங்கள் அப்படின்னா. பாஞ்சஜன்யம் போல ஒரு சங்கு மாத்திரம் போகாது. நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம், 5 லட்சம் பேர் இருக்கோம் இங்கே. ஏன்னா 5 லட்சம் குடின்னு சொல்லியிருக்கு இல்லையா. நாச்சியார் 10 பேரோட போனாலும் 10 லட்சத்துக்கு சமம். இங்கே 5 லட்சம்னு சொல்லியிருக்கு, இவள் 10 லட்சம்னு எடுத்துக்க வேண்டியது. 10 தோழிகளை எழுப்பியிருக்காளே இல்லையா. 10 தோழிகளும் 10 லட்சம் 10 கோடி கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஏத்தம் உண்டு, நாச்சியாருடைய சம்பந்தம் இருக்கிறதுனால. அதனால் என்ன சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்கும் சங்கு வேணும்னு கேட்டால் போல் வேணால் சங்கங்கள்னு சங்கு மாத்திரம் சங்கங்கள்னு பன்மையில் சொல்கிறான். அப்போது எல்லாருக்கும் ஒரு சங்கு வேணும் அப்படின்னா
சரி பரவாயில்ல கொடுத்தோம், தந்துடுறேன், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். உடனே சொல்கிற போய்ப்பாடுடையனவே. நாங்கள்லாம் பாடுவதற்கு பாட்டு பாடின்னு வரோமோ இல்லையா, பாட்டு பாடினா வாத்தியம் வேணும். வாத்தியம் இல்லாமல் பாடினா நன்னாவாக இருக்கும். அதனால் என்ன கேட்டால் சால பெரும் பறையே அப்படின்னா, பறைன்னாக்க பெருசாக இருக்கும், தோல்னால் பண்ணப்பட்ட வாத்தியம். அந்த அழகியதான உயர்ந்ததான பறை அது எங்கே இருக்குன்னு ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். இன்றைக்கி பெரிய கொட்டு அவருக்கு, டொம் டொம் டொம்னு அடிச்சுட்டு அவர். நம்மளை மாதிரி இந்த வாத்தியங்கள்லாம் கிடையாது நம்ம பெருமாளுக்கு. அவருக்கு அந்த வாத்தியமே தனி. அது ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு ஒரு குச்சி வச்சு தான் அடிப்பான். ஆனால் விதவிதமான நடைகள் இருக்கும். பெருமாள் இந்த மண்டபத்தில் கிளம்பினா இப்படி வாசிக்கணும், அந்த மண்டபத்தை இறங்கியாச்சுன்னா அப்படி. அந்த வாத்தியத்தோட அந்த நடை இருக்கு இல்லையா, வாசிக்கிற அந்த நடையிலேயே பெருமாள் இந்த மண்டபத்தில் இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அந்த ஊருக்காராக கண்டுபிடிச்சிருவான். அப்படி ஒரு சிஸ்டமாக அங்கே நடந்துன்னு இருக்கு. ராமானுஜருடைய ஏற்பாடு எல்லாம் எம்பெருமானாருடைய தரிசனம் இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கு அங்கே ஸ்ரீரங்கத்தில். அழகாக பெரும்பறைனா பெரிய வாத்தியம் வேணும் கேட்டால். சின்ன வாத்தியம்லாம் போகாது இல்லையா, சத்தம் கேட்டாதானே வீதியில் இருக்கிற வாழ்க்கை தெரியும். சின்ன வாத்தியம்னா நமக்கு தான் கேட்கும், பெரிய வாத்தியம்னா தான் ஊர் பூரா கேட்கும். பெருமாள் கிளம்பிட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் சூச்சனை பண்ணோம். பெரும்பறையே அப்படின்னா சரி கொடுத்தோம், வாங்கிக்கோ. பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா பெருமாள் பாடினா பல்லாண்டு பாட வேண்டாமா, அதனால் பல்லாண்டு இசைப்பார் வேணும் அப்படின்னா யார் வேணும்னா நம்ம பெரியாழ்வார் தான் வேணும் அப்படின்னா. பெரியாழ்வார் தானே பல்லாண்டு பாடினார். நம் பெரியாழ்வார் நமக்கு தமப்பன், நம்முடைய ஆச்சாரியன், அவரை கொடுவோம் அப்படின்னு கேட்டால் சரி கொடுத்தோம். கோல விளக்கே அப்படின்னா பெரியாழ்வார்னா பரவாயில்ல, பிராட்டியே கேட்குறா. கோல விளக்குன்னா எம்பெருமானுக்கு விளக்கு யாருன்னா பிராட்டி தானே. மகாலட்சுமி இல்லேட்டின்னா அந்த வைகுண்டம் பிரகாசிக்குமோ? பிரகாசிக்காது. வெறும் மால் நமக்கு லாய்க்கு இல்லை, திருமால் தான் நமக்கு வேணும். திரு இல்லைன்னா திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். திருவில்லா தேவு என்ன தேவைன்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். இந்த திரு இல்லாத தெய்வம் என்னடா தெய்வம்னு ஒரு ஆழ்வார் கேட்டார். அவர் இன்னொருத்தர் சொன்னார் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னா. ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி. ஆழ்வார்களுக்குள்ளே சில சமயம் அப்படிலாம் இருக்கும். அனுபவம் இது வந்து மனசில் விகாரத்தினால அவள்லாம் அப்படி பேசலை, ஒரு அனுபவம் தான். சில இடங்களில் பிராட்டி இப்படி பிரகாசிப்பா, சில இடங்களில் பெருமாள் பிரகாசிப்பார். பெருமாளுடைய குணம் பிரகாசிக்கும், பிராட்டியினால் அந்த குணம் பிரகாசிக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு அனுபவம். ஆனால் கேட்டால் கோல விளக்காக இருக்கக்கூடிய எம்பெருமாட்டியே எங்களுக்கு கொடுக்கணும்னா சரி கொடுத்தோம். கொடியேன்னு கேட்டால் பெருமாள் போனால் ஒரு கொடி பிடிக்கணுமோ இல்லையா, அப்போ தானே அந்த விசேடமாக இருக்கும். பெருமாள் அங்கே முன்னே போனால் அங்கே கருடன் அங்கே முன்னாடி போவார், கருட கொடி. அதனால் கருடனையே கேட்டால் எனக்கு கருடாழ்வானே கொடுக்கணும், வைணதேயனான பக்ஷிராஜனையும் கொடுக்கணும்னா கொடுத்தோம் அப்படின்னா. உடனே எங்களுக்கு விதானம் வேணும் கேட்டால். விதானம் அப்படின்னாக்கா மேல் கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, பெருமாளுக்கு மேலே சதுரமாக அப்படி கட்டியிருப்போம். பெருமாள் வந்து அந்தரத்தில் போகக்கூடாது. ஒன்று கொடைசாத்தி வருவார், பல்லக்கா இருந்தாக்க மேலே ஒரு சதுரமாக பட்டில் தைச்சிருப்பா, அதுக்கு விதானம்னு பேர். உடனே விதானம் அப்படின்னு உடனே அதுவும் கொடுக்க முடியாது. என்ன துணி தானே கொடுத்தா என்ன அப்படின்னா நாச்சியார் அதை கேட்கலையே. கோல விளக்குன்னா வெறும் விளக்க கேட்கல, பிராட்டியை கேட்டிருக்கா. பல்லாண்டு செய்ப்பார்னா வெறும் பாடுறவாள்ல பெரியாழ்வார். ஆனால் இப்போ அந்த விதானம்னா யாருன்னா சென்னால் கூடையாம் இருந்தால் சிங்காசனமா. பெருமாள் வெளியில் கிளம்பினா மேலே யார் வரா? ஆதிசேடன் தான் வரார். விதானம் ஆதிசேடன் தானே, அவன் ஆதிசேடனை கொடுன்னா அது மாத்திரம் மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டாரான் ஆதிசேடன். பிரிஞ்சா என்ன ஆகணும், அவரால் தாங்க முடியாது. ஏன்னா அங்கே ராமன் காட்டுக்கு கிளம்பினார். கிளம்பின உடனே என்னாச்சு, நானும் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டார். ஒரு க்ஷணம் கூட ராமனை விட்டு பிரியலை. அக்னிஹோத்திரம் பண்ணலை, சந்தியாவந்தனம் பண்ணலை, எந்த விதமான தர்மத்தையும் அனுஷ்டிக்கலை. ஒன்றே ஒன்று என்னென்ன கைங்கரியம். கைங்கரியத்துக்காகவே இருக்கிறவர் ஆதிசேடன். கருடனுக்கு கூட பெருமாள் கிளம்பினாத்தான் வேலை, மித்த சமயம் வாசலில் உட்காந்துருப்பார் கையை கூப்பின்னு, இங்கே நிற்கிறாரு அந்த மாதிரி. ஆனால் ஆதிசேடனுக்கு ரூபம் இல்லை. எங்கேயா சேவிச்சிருக்கீங்களோ? ஏதாவது சில க்ஷேத்திரங்களில் புராண விஷயத்துக்காக அனந்தன்னு ஒரு சன்னதி இருக்கும், அங்கே ஒரு திருமேனியில் இருப்பார். ஆனால் பெரும்பாலும் கிடையாது. ஏன் அப்படின்னா தனியாக விக்கிரகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கார். பெருமாள் இருக்கிற பீடமே ஆதிசேடன். பெருமாளுக்கு கீழே ஒரு பீடம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் ஆதிசேடன். இருந்தால் சிங்காசனம்னு பெருமாளுக்கு போட்டிருக்க அந்த வேதிக ஸ்டூல்லாம் இருக்க, அது வெறும் ஸ்டூல் இல்லை, அவர் ஆதிசேடன். நம்மளுக்கு கண்ணா பின்னாலாம் தூக்கி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆதிசேடன் தான் அவர். பெருமாளை தாங்கி பிடிச்சாருன்னா ஆதிசேடன் தானே. சரி இருந்தால் வெளியில் வந்துட்டாக்க சென்றால் கொடையா, மேலே கொடை பிடிக்கிறோமே அந்த கொடை, அதான் கொடையை கண்டவாலும் பிடிக்கக்கூடாது. அதுக்குன்னு அதிகாரி ஏன் வேணும்னு சொல்கிறோம், எல்லார் கையிலையும் கொடுப்போமா?
ஏன் கொடுக்கலன்னா ஆதிசேடன் அது சாதாரண பட்டில் செய்யப்பட்ட குச்சியெல்லாம் வச்சு ஒரு அலங்காரம் பண்ண கொடை கிடையாது, ஆதிசேடன். அதனால் இருந்தால் சிங்காசம் சென்றால் குடையாம்னார். அப்போது பெருமாளுடைய விதானம் மேல்கட்டி யாருன்னா ஆதிசேடன். ஆதிசேடனை எங்களுக்கு கொடுக்கணும்னா அது மாத்திரம் முடியாது அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா நான் விட்டாலும் விடுவேன், அவன் விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கைங்கரிய நிறதான், கைங்கரியத்துக்காகவே உள்ளவன் ஆதிசேடன். அதனால் அவரை ஒரு க்ஷணம் பிரிய ஒட்டாது அப்படின்ட்டார். சரி பரவாயில்ல, அதை விட்டு கொடுத்துட்டான் ஆச்சரியர், பிடிவாதம் பிடிக்கல. சரி சாதாரண விதானத்தை கொடு அப்படின்னா இதெல்லாம் யார் கொடுக்கணும் அப்படின்னா ஆளிநிலையாய் அப்படின்னா ஆளிலை மேலே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான், ஊழி முதல்வனான பெருமான், பார்க்கடலை பையத்தொழில்னா பரமன் அப்படின்னா அந்த பிரளய ஜலம் ஒன்று வரும். இந்த பிரளய ஜலம் என்ன பண்ணுன்னா முதல்ல இந்த பிரளயம் உண்டாகிறது எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறா. பிரளய அந்த காற்று முதல்ல அடிக்குமா, காற்று அடித்து எல்லாத்தையும் கிளப்பும். அந்த காற்று அடித்த உடனே அதில் தாங்காமல் எல்லாம் ஒரு சுழற்சி சுழறும். சுழண்ட உடனே பிரளய அக்னி உண்டாகுமா. காற்றுல இருந்து பிரளய அக்னி உண்டாச்சுன்னா என்ன ஆகணும், அந்த அக்னி எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடுமா, எல்லாத்தையும் எரிக்கும். எரித்த உடனே என்ன ஆகும்னா பிரளய ஜலம் அதை அப்படியே அமுக்கிடுமா, எல்லாத்தையும் பிரட்டிடும். எப்போது ஒரு நெருப்பு உண்டாக்கி நெருப்பில் எல்லா இதுவும் பஸ்மம் அடக்கிற என்னோட தண்ணியை கொட்டி அணைக்கிறோமோ இல்லையோ, அதை அப்படியே கரைச்சி எங்கேயோ விட்டுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த லோகம் எப்படி பிரளய காலத்தில் எப்படி அழிய போகிறதுங்கிறதும் சொல்லியிருக்கேன். பிரளய காற்று எல்லாத்தையும் சொல்லட்டும், பிரளய அக்னி எல்லாத்தையும் எரிக்கும், தன்னுள்ள எல்லாத்தையும் சாப்பிட்ற உடனே பிரளய ஜலம் இருக்க அந்த பிரளய ஜலம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தள்ளிடுமா. அப்புறம் என்ன இருக்கும், ஜலம்தான் இருக்கும், பூர்த்தியாக ஜலம். பிரளய ஜலத்தில் சின்ன ஆழந்தளிரில் எம்பெருமான் பாலகோபாலனாக கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புடேசயானம் பாலம் முகுந்தனாக அங்கே இருக்கானா. அப்பேற்பட்ட முகுந்தனை நான் மனசுனால தியானம் பண்ணுறேன்னு அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அந்த திருவடியை அந்த கையினால் தாமரை போன்ற கையினால் தாமரை போன்ற திருவடி எடுத்து வாயில் வச்சுட்டு தாமரை போன்றதான பவள வாயில் வச்சு அந்த தன் திருவடியே சுவைச்சு பார்த்துட்டு இருக்கான் பெருமாள். ஏன்னா ஒன்றும் தெரியாத குழந்தை, முக்த பாவத்தில் தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அதுக்கு ஏதாவது வாயில் வச்சுக்க வேணும். ஒன்றும் சில பேருக்கு இந்த ரப்பரில் வச்சுருப்பா, அது சப்பின்ண்டே இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா என்ன ஆகும், அது தாங்க காலை பிடிச்சி வாயில் வச்சுன்றோம். அதனால் ஒரு காரியம் இல்லையே, ஜீவாத்மாக்கள் இருந்தால் காப்பாற்றணும், அவதாரம் பண்ணணும், ஓடி வரணும். இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிரளய ஜலத்தில் அமுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வச்சுன்னு இருக்கார். வயிற்றுக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாம் பெருமாள் வயிற்றில் போயிடுவோம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, நம்மளாம் ஜீவாத்மாலாம் அழிய மாட்டோம். இந்த சரீரம் அழியும், இந்த ஜெகத்து அழியும், ஆத்மா அப்படி தான் இருக்கும். அந்த ஆத்மா எங்கே இருக்கும், பிரளய காலத்தில் பெருமாளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குமா. அதனால் வயிற்றுக்குள்ளே வச்சு நம்மளெல்லாம் காப்பாற்றுறான். காப்பாற்றி என்ன பண்ணுறான், அவன் அந்த பாலஸ்வரூபமாக தனக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிண்டு அப்படி இந்த வடசிய பத்திரம்னா வடபத்திரம்னா ஆளிலைன்னு பேர். அந்த வடபத்திரத்தின் மேலே புடம்னா அதுக்கு மேலே சயனம் பண்ணிட்டு இருக்கிற பாலகோபாலனாக பிரளய காலத்தில் இருக்கான். பெருமாளுடைய முதல் ஸ்வரூபம் அதான், அந்திம ஸ்வரூபம் அதான். ஆதி அந்தம்ங்கிறோம்லையா, முதல் முடிவு ஆத்தியந்தம்னு சொல்கிறது. பிரளயத்துக்கு முன்னே எம்பெருமான் அப்படி தான் இருக்கான். அந்த பாலகோபாலனாக தான் திருப்பி நம்மளையெல்லாம் சிருஷ்டி பண்ணுறான், பிரம்மாவை படைக்கிறான். பிரம்மாவை படைத்த உடனே பிரம்மா இந்த லோகத்தெல்லாம் படைத்து அதில் ஜீவன்கள் எல்லாம் படைக்கிறார். அப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கும். தன்னோட எல்லாத்தையும் லயற்படுத்தி திருப்பியும் தனக்குள்ளே வச்சுட்டு திருப்பியும் ஆளிலையிலே படுத்துன்னு இருக்கான். அது முடிவு. அப்போ ஆரம்பமும் ஆளிலை கண்ணன் தான், முடிவும். அதனால தான் அந்த அந்த சுரூபத்தை ஆச்சாரியாலும் புராணங்களும் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்கிறது. ஏன்னா ஊழி முதல்வன் நாச்சியார் அங்கே சொன்னது இந்த பெருமாளை தான். அப்போது அதுதான் பாலகோபாலன் மனசாஸ்பரான்னா, அவனை கோபாலனை நாம் தியானம் பண்ணினோம்னா எல்லா காரியங்களும் அவனே நடத்தி வைக்கிறான். அப்போது இந்த 2 திருநாமம் இந்த பாசுரத்தில் விசேடமாக. முதல் பாசுரத்தில் மயங்குகிறான்னு எளிமை மாலே அப்படின்னா பக்தனை பார்த்து மயங்கி தன் வயம் இழந்து நமக்கு ஆட்படுறான் அவன் இல்லையா. குஜேலருக்கே பாத சேவனம் பண்ணா, எத்தனை பேருக்கு என்னென்ன சேவையெல்லாம் பண்ணுறான். பக்தனை பார்த்து எளிமையாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் எப்பேற்பட்டது. அடுத்து கடைசி அடியில் ஆளிநிலையாய் இந்த ஜெகத்தையெல்லாம் பிரளய காலத்தில் தன் வயிற்றுக்குள்ளே வச்சு தான் ஊழி முதல்வன்னு காமிக்கிற ஒரு அவதாரம் இந்த பாலகோபாலன். அதனால் எளிமை மாலே, மேன்மை ஆளில் நிலையாய். அப்போ பெருமாளுடைய சௌலபியம், பெருமாளுடைய பரத்துவம் ரெண்டையும் இந்த பாசுரத்தில் சொல்கிறான். ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒன்று சொல்லிட்டு வர்ற நாச்சியார்
எம்பெருமான் தான் சௌலபியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி அடியானுக்கு அடியானாக இருக்கிறவன் அவன்தான். எல்லாருக்கும் மேன்மைப்பட்டவனாக இந்த ஜெகத்தையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணி தனக்குள்ள லயப்படுத்தி ஆதி ஊழி முதல்வனாக பரமனாக பரபிரம்மமாக இருக்கிற பாலகோபாலனும் அவன்தான் அப்படிங்கிறதாக இந்த பாசுரத்தில் எம்பெருமானே சர்வமுங்கிற பெரிய தத்துவம் உபனிஷத்தில் அப்படி சொல்லிருக்கிற பெரிய ஒரு நீளமான ஒரு இது அணுவாக்கம்னு சொல்லுவோம். ஒரு பகுதி இந்த ஆத்தியந்தம் பெருமாள் எப்படி உயர்வு எப்படி இருக்குது, பெருமாளுடைய கீழ் சௌலபியம் எப்படி இருக்குது, எப்படி அவன் பழகிறாங்கிற அந்த பரபிரம்மத்தோட அந்த குணாதிசயங்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொன்ன அந்த உபனிஷத்து வாக்கியங்களை 2 வாக்கியத்தில் முடிச்சுக்கிட்டான். மாலே ஆளி நிலைய, மாலையை எளிமை, ஆளி நிலையாய் பரத்வம். எம்பெருமான் தான் சர்வஸ்வமும் காமிய பரபிரம்மத்துவ தன்மையும் காமிக்கிறார். அப்பேற்பட்ட உயர்வான நீதான் எங்களுக்கு அனுகிரகம் ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு இன்னைக்கு பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே நீர் புறப்படுவதற்கு உண்டான சாமகிரிகள் பல்லாண்டு செய்ப்பார், பெரும்பறை, சங்கங்கள், கொடியான கருடன், பிராட்டி, இத்தனை பேரையும் பிரார்த்தனை பண்ணினா எல்லாரையும் பெருமாள் சர்வசத்தையும் கொடுத்தானாம். கொடுத்தா சந்தோஷ நாச்சியாருக்கு. இத்தனை நாள் எவ்வளோ பெரிய பயணம் அது இல்லையா? முதல் நாள்லேருந்து பார்த்தோம்னா எம்பெருமானுடைய மகிமையெல்லாம் சொன்னால் 5 பாசுரத்தில் இந்த பாசுரம் இந்த திருப்பாவியோட நோக்கம் அதை எப்படி அனுஷ்டிக்கணும், அதை அனுஷ்டிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் சொன்னான். 5 பாசுரத்தினால 5 நிலைகளையும் சொன்னான். அப்புறம் 10 தோழிகளையும் எழுப்பினான். 10 பேரையும் 10 விதமான உபமானங்களை சொல்லி 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 எழுப்பி அத்தனை பேரோடையும் நந்தன் திருமாளி வாசலில் வாயில் காப்பானை எழுப்பி அவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி அனுமதி வாங்கி, அப்புறம் அப்பா அம்மா நந்த பலதேவரையும் எழுப்பி பின்ன பிராட்டியும் எழுப்பி எம்பெருமானையும் எழுப்பி அவனோடைய பேசி அவன் பலவிதமான காரணங்களும் கேள்விகளும் கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்லி கடைசியில் அவன் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல வேண்டி இத்தனை இவ்வளோ பெரிய காரியம் இது இல்லையா, அதெல்லாம் கிடைச்சிருத்தோ அந்த மகிழ்ச்சியை நாளைக்கு அதை கொண்டாட போகிறா, நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜெய்யர் திருவடிகளே சரணம், ஜெய்யர் திருவடிகளே சரணம். 9 மணிக்கு இந்திரா நகரில் நீராட்ட உற்சவம் ஆரம்பம். 9 மணிக்கு புறப்பாடு. அந்த லக்ஷ்மி சீனிவாசா ஸ்கூலில் 11 மணிக்கு அந்த தைலக்காப்பு சௌரியெல்லாம் சாத்தி சௌரிக்கு அழகாக தைலக்காப்புலாம் சாத்தி சுடிக்கு எடுத்து ஒரு நாச்சியார் அவள் இருந்த சமயத்தில்